நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6:52 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:20 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 5:22 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:20 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி ஏற்படக்கூடும். நண்பரிடம் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பணி சீராக இருக்கும். ஆதாய பண வரவு கிடைக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். கொடுக்கல் வாங்கலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். அதாவது சரியான விகிதத்தில் வட்டியை வாங்குவது நல்லது. வட்டிக்கு கொடுப்பதும் சரியான விகிதத்தில் கொடுப்பது நல்லது. ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தடையை உடைத்தெறிய முடியுங்க. செயல்களை கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். வாடிக்கையாளரை கவர புதிய திட்டங்களை அறிவிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். கடன் சுமை இருந்தாலும் சரி கட்டி விட முடியும். என்று கூட்டாளிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் நுணுக்கமான விஷயங்களை ஈடுபடுத்தி விடுவீர்கள். காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ஓரளவு சிரமத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கட்டும். சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். என்று அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். இந்த நாள் ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பரணி. இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். வியாபாரம் துரிதமாக நடைபெறக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். சேமிப்பு பணம் கொஞ்சம் செலவுக்கு பயன்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுமாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்ற மனக்கவலை இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். கடன் சுமை இருந்தாலும் சரி கட்டி விட முடியும். கடன் விவகாரங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக இருக்கும். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று சிறு செயல் கூட கடினமாக தோன்றும். பொது விவகாரத்தில் நிதானித்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அளவான பண வரவு தான் கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பார்கள். நீங்களும் உங்களால் முடிந்ததை மற்றவருக்கு செய்து கொடுப்பீர்கள். சுமூகமான உறவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். மனிதர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனோதைரியம் குறைந்து விடக் கொடுங்க.
குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். புதிய வீடு, நிலம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கையில் இருப்பு கொஞ்சம் இருக்க கொடுங்க. அதனை நீங்க நல்ல விதமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில பிரச்சனையை கொண்டிருக்கும். காதல் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்று மாணவர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள் என்று. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்ற பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கடினமான பணியும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுமூகமான உறவு இன்று ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடுங்க என்று. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திட்டங்களை இன்று நீங்க தீட்டி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். கடன் சுமை அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நீங்க விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அளவான பணவரவு கிடைக்கக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பாக இருக்க கொடுங்க என்று. சிறு செயலும் கொஞ்சம் கடினமாக தோன்றும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம் என்று வியக்கும் வகையில் வாழ்க்கை இருக்க கொடுங்க. யதார்த்தமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். புதிய திட்டங்களை இன்று நீங்க தீட்டுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். வியாபார வளர்ச்சி என்று ஏற்பட கொடுங்க. அளவான பணம் இருக்கும் என்று இழந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு செலவுல சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கடுமையாக உழைப்பீர்கள். கூடுதல் கால அவகாசம் எதிலும் தேவைப்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் சிக்கனத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். பிள்ளைகளின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். இந்த பிடிவாதத்தை விட்டுவிட்டு வேறு விஷயத்திற்கு கவனம் செலுத்துவது நல்லது. காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைந்துவிடக்கூடும். எதிலும் கூடுதல் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். சிறப்பாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புதிய வீடு, நிலம் வாங்காமல் பழைய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நமக்கு எது வேண்டும் வேண்டாம் என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் என்று. விருப்பம் இல்லாத விஷயங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் இந்த குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெண்களுக்கு என்று தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்ற காதல் உங்களுக்கு குளறுபடியாக இருக்குங்க. குழப்பமாகவும் இருக்குங்க. காதலை இப்போதைக்கு தயவு செய்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நாட்கள் போகட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள். படியுங்கள். கல்விக்காக முழு ஒத்துழைப்பு கொடுங்கள். லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க என்று. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டிருக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. இனிமையாக பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள்.
என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருபாதிரை, இந்த அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கடந்த கால நினைவுகளை மூழ்கி காணப்படுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியுங்க. செயல்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை என்று ஏற்படக்கூடும். இன்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி திருப்ப முனையாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள், என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். சில குழப்பங்களுக்கு மத்தியில் தான் சில காரியங்கள் நடைபெறக்கூடும். சொந்த விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. தேவையான உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உற்சாகமுடன் இந்த எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதி நோக்கி செல்லக்கூடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். உபரி பண வருமானம் வந்து சேரும். முக்கியமான செயல் எளிமையாக நிறைவேறும். கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக அமையுங்க. நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட பின்னு சரியாகும். சிலர் கடன் வாங்கிய உடனே திருப்பியும் கொடுத்து விடுவார்கள். மனதில் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகள் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்யும் முடிவில் வெற்றி இருக்கும். இன்று பணம் புழக்கம் இருந்தாலும் நல்ல முதலீடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் அவசரப்பட வேண்டாம். சில இடங்கள்ல பார்த்து பேசுங்கள். குழப்பம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். இன்று வரவேண்டிய பணம் வரவில்லை என்று கவலை இருக்கும். பெண்கள் இன்று ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காதலில் கொஞ்சம் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். காதலில் பதட்டம் தயவு செய்து வேண்டாம். மனக்கவலை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழல் சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் ஒரு பக்கம் கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். சில குழப்பங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பூசம், பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். மாலை நேரங்களில் கொஞ்சம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம், என்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சராசரி அளவில் எல்லாம் இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். எவரிடமும் நிதானத்தில் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பேச்சை அளவுடன் பேசுங்கள். என்று ஓரளவு செயல்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரும் நாளாக இருக்கக்கூடும். சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்க போராடி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. எவரிடமும் நிதானித்து பேசுவது மிக நல்லது. காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. தொழில் வியாபாரம் கூட வளர்ச்சி பாதி நோக்கி செல்லக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க கொடுங்க. தியானம் செய்வதனால் மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மற்றவரிடம் அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. நண்பரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பணப்புழக்கம் சரியாக இருக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். செலவுல இன்று நீங்க கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தூங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் நீங்க தயவு செய்து
ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டுவிட வேண்டாம். அப்படி போட்டால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். நிறைவேறாத காரியம் நிறைவேறக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும் என்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அவ்வப்போது முன்கோபம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல்ல இப்போதைக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லும் என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மாணவர்கள் இன்று மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வது மிக நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. மாணவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு இன்று கிடைக்க கொடுங்க. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இன்று ஏற்படக்கூடும். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மூட நம்பிக்கைகளில் இன்று நீங்க ஈடுபட வேண்டாம். காரியங்களை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்யுங்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வீண் விவாதங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பூரம் என்று நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. உத்திரம். கவன சிதறல்கள் கண்டிப்பாக வேண்டாம். பொறுப்பாக இருக்க பாருங்கள் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டும். வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகள்ல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்று நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்க வேண்டாம். தயவு செய்து மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாகத்தான் விளங்குவீர்கள். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். சில விஷயங்கள் தவறாக நடக்குமே தவிர மற்றபடி அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது. எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். வேலைகளில் உங்களுக்கு கவனம் வேண்டும். மாற்று கருத்து உள்ளவரிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. யாரிடமும் சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது என்று நட்பின் பெருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிர்கால வாழ்வுக்கு என்ற அடிப்படை கொள்ளும் நாகருக்கு கொடுங்க. ஓரளவு என்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று கனவுகள் ஓரளவு கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சிறிய தவறுகளையும் எண்ணிக்கை பழகிக் கொள்வீர்கள். அரசியல் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உழைத்து முன்னேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. லட்சியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டுங்க. என்றும் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பக்குவமாக இதிலும் செயல்படுவது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று இறை வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. காதலில் மட்டும் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும்.
என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சொந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். ரகசியங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதேபோல் பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனம் கொள்ள வேண்டும். என்று சகோதர சகோதரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். அஸ்தம். இந்த நாள் உங்களுக்கு திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடுங்க. ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். சித்திரை. மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் ஏற்படக்கூடும். என்று மனசுக்குள் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் நடைபெறக்கூடும். எதிர்பாராத காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சிறப்பாக இருக்குங்க. ஆதாய பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களிலும் வெற்றி அடையக்கூடுங்க. வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கூட்டாளிகளை அனுசரித்து சொல்வது மிக நல்லது. எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். தங்கள் பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். அதே சமயங்களில் உங்களுக்கு கூடுதல் பண விரயமும் இருக்கக்கூடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். எல்லோரிடமும் நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. என்று மட்டுமில்லை, எப்பொழுதும் நல்லது. என்று பெரியவர்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதனை கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிலும் இன்று நீங்க தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். என்று காதல்ல கொஞ்சம் நெருக்கடியில் இருக்குங்க. பதட்டம் இருக்குங்க. குழப்பம் இருக்குங்க. காதல்ல என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவில்லாமல் இருக்குங்க. கொஞ்சம் நாட்கள் போகட்டும், எல்லாம் கைகூடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. திருப்பங்கள் ஓரளவு ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேரம் கலந்தாலும் நேரம் கடந்து சென்றாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சிறு முயற்சி உங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி. கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பதட்டமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். என்ற மனதிற்குள் மகிழ்ச்சி கூடிவிடும்.
காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலையும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று செய்யும் தொழில் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் இருப்பது நல்லது. ஏனோ தானமாக இருந்து விட வேண்டாம். புதிய கான்ட்ராக்ட் போன்ற துறைகள்ல உங்களுக்கு கண்டிப்பாக கை வருங்க. கையில் வரக்கூடிய விஷயங்கள்ல லாபமும் வரக்கூடுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று நீங்க எதையும் தைரியமாக செயல்படுத்துவீர்கள். சான்றோர்களின் ஆசை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபடுவீர்கள். புதிய அணுகுமுறையினால் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை சரி செய்து விடுவீர்கள். ஆதாய பண வருமானம் கிடைக்கக்கூடுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான சரியான ஆலோசனை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்து புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வாகன சேர்க்கை ஏற்படக்கூடும். செய்யும் தொழில் லாபம் ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து பணிகளை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று வெளிப்படையாக பேசுவீர்கள். புதிய கான்ட்ராக்டுகள் போன்றவை தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். பண பட்டுப்பாடா கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவும் இன்று கிடைக்கக்கூடுங்க என்று பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செய்யும் செயலில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். புதிய சூழல் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடும். தகுந்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும் என்று புதிய ஒப்பந்தங்கள் மூலம் சிறப்பான வளர்ச்சியை காண முடியுங்க. எழுத்து தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சளைக்காமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று உடல் உற்சாகமாகத்தான் இருக்கக்கூடும். இருந்தாலும் உடற்பயிற்சியை மேற்கொண்டு உள்ளத்தையும் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சிகளிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று மாணவர்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். லட்சியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. மாணவருக்கு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். புதிய கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களில் கையெழுத்திடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் பொழுது படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக இருக்கும். என்னை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. அனுஷம், பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் நிதானமாக செய்யுங்கள். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும். இன்று ஓரளவு எதையும் கவனமாக செய்தால் வெற்றி இருக்கும். கேட்டை, பக்குவமாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. சில குழப்பங்களுக்கு மத்தியில் தான் காரியங்கள் நடைபெறக்கூடும். இன்று எனதமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்கள், இன்று கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடுங்க. எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். என்ன ஒன்று, செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். குழப்பம் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவர் சொல்கின்ற ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள். சரியோ தவறோ பின்னர் நாம முடிவெடுத்துக் கொள்ளலாம். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிலர் குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார்கள். அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். மற்றபடி சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வெளியூர் பயணம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்னும் சிலருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாகும். வேலை இல்லாத இரவுகள் மாறி நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம், குழப்பம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும்.
திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும் என்று இனிமையாக பேசி பொழுதை கழிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று தனுசு ராசினியர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். புகழும் விருதுகளும் கிடைக்கக்கூடும். செய்யும் செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முக்கியமாக திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தும். காதலை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பக்குவமாக செயல்படுவது மிக நல்லது என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கும். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உருவாகும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று ஓரளவு உங்களுக்கு மன நிம்மதி கூடுதலாக இருக்கக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பக்குவமாக எதிலும் செயல்படுவீர்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். போராடம் இன்று காரியங்களை ஓரளவு வெற்றி இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் இன்று திருப்ப முடியாக இருக்கக்கூடுங்க. விவரமாக இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக அமைதி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புதுவிதமான யோசனைகள் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். செய்யும் செயல் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். உங்க வாழ்க்கையில் இன்று திருப்பு முனையும் உண்டாக கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். பேசும்பொழுது நிதானம் இருக்கட்டும். உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் கண்டிப்பாக செவி சாய்க்க கொடுங்க. அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சிறப்பாக இருக்கும். ஓரளவு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக்கிய தேவைகளுக்காக கொஞ்சமாக கடன் பெறுவீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் நலம் சீராகும். பக்குவமாக செயல்படுவது எதிலும் நல்லது. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வாக்கு வன்மையால் உங்களுக்கு நல்லது ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்கு வழி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஊர் சுற்றுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். வேண்டாத பயணங்கள் தயவு செய்து வேண்டாம். கடமையில் கண்ணும் கருதுமாக இருக்க வேண்டும். அதிகமாக வெயிலில் சுற்றி தெரிய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. என்று கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாடு சென்று கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கும். வீண் அலைச்சல் திடீர் கோபம் ஏற்படக்கூடுங்க. செலவுகளை திட்டமிடுவது கண்டிப்பாக நல்லது. பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கும் பொழுதே முன்கூட்டிய செலவை நீங்க திட்டம் இட வேண்டும். பக்குவமாகவும் செயல்பட வேண்டும். பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை மீது ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. காதல் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றத்துக்கூடியதாக இருக்கக்கூடும். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அடுத்த கட்டம் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று லட்சியங்கள் கூட கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று நீங்க கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும்.
பக்குவமாக இன்று நீங்க எதிலும் ஈடுபட வேண்டும். இன்று திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்டு தான் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. என்று ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயண செலவுகள் கொஞ்சம் இருக்கும். வேண்டாத செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓரளவு இன்று சுமூகமாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். உன்னதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. தைரியமாக இருங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். அவிட்டம் என்று மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பக்குவமாக காரியம் ஈடுபட்டால் வச்சு இருக்குங்க. என்று பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக் கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். ஓரளவு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குங்க. எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் என்று உங்க வாழ்க்கையில் குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஓரளவு எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடைபெறக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். செயல்களில் கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பெரிய பிரச்சனை கூட தன்னை காத்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சான்றோர்களின் ஆசி இன்று ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் சிறிய சஞ்சலம் ஏற்படக்கூடும். குளறுபடிகளும் இருக்கத்தான் செய்யும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணிகளை நிறைவேற்றி விடுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கூட பங்கு கொள்வீர்கள். என்று பெரிய மனிதரின் நட்பு கிடைக்குங்க. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. நீங்கள் எதை பற்றியும் யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எதிலும் தீவிர கவனத்துடன் செய்தால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றி விடுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதற்கு தெளிவான முடிவு இல்லாமல் இருக்கும். காதலில் இப்போதைக்கு பெரிய முடிவு எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக லட்சியங்கள் கை கொடுங்க. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று செய்யும் செயல்களில் முன்னேற்றம் இருக்குங்க. அறிந்து தெரிந்து சில பணிகளை செய்ய வேண்டியிருக்குங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். கேளிக்கை நிகழ்ச்சிகளை இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். அவ்வப்போது திடீர் கோபம் வரக்கூடுங்க. சதயம் என்று முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். மனசுக்குள் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். எழுத்து பணியில் உள்ளவர்களுக்கு இன்று நல்லதொரு செய்திகள் வரக்கூடுங்க. வாகன சேர்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. போராட்டாத்தி இன்று திறமைகள் வெளிப்படக்கூடும். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சான்றோர்களின் ஆசை கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை இல்லத்தில் கேட்டு எடுப்பது நல்லது. திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். என்று கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இந்த நாள் நீங்க அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனம் ராசினியர்கள் இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அதிக பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சுய முயற்சி கண்டிப்பாக இருக்குங்க. இந்த அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும்.
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. கலந்து கொண்ட ஒவ்வொரு விஷயமும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று உடன் பிறந்தவரால் உதவிகள் வந்து சேரக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். பல பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எப்படிப்பட்ட விஷயத்தையும் தெளிவாக அணுகுவீர்கள். யாரையும் குறைகளை மட்டும் சொல்ல வேண்டாம். பக்குவமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அதனை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கடன் பிரச்சனைக்கு எளிமையாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கும் சென்று வர பார்ப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நண்பர்கள் சேர்க்கை இருக்கும். சில பணிகள் மாற்று விஷயங்கள்ல ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தேவையான உதவியும் செய்து கொடுப்பார்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பணத்தை பாதுகாப்பாக சம்பந்தப்பட்ட வேலையில் வைத்துக் கொள்வது நல்லது. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டும் என்று ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. எதையும் முழு கவனத்துடன் செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். காலையிலேயே நல்ல செய்திகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. பதட்டமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக மாறும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, பெரிய முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசிதான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் ஜெயித்து காட்ட முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்குங்க. என்று பொறுப்பாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது மாணவ கண்மணிகள் கவனம் இருக்கட்டும். படிப்பை தாண்டி நீங்க வேற எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று கடின உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். சுலபமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். என முயற்சிகள் ஓரளவு வெற்றி இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்ல சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்கள் மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாதி. பயணங்களை இன்று நீங்க மாற்றி அமைப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை கூட வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இன்று எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும் நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். ரேவதி. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாக கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பணிகளை கூட வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். என்று ஓரளவு முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்ப முனையாக அமைந்து விடக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.